Hi guys, welcome to KNR Financials. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம SGX Nifty பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எதுக்கு நம்ம இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக SGX Nifty பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் அப்சர்வ் பண்ண மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணேன். ஸோ அந்த ஐடென்டிஃபை பண்ண ரீசன், அதுக்கப்புறம் அதோட ஸ்டாப் லாஸ், அதோட என்ட்ரி. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு வீடியோவில் உங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேஜர் ரூல் நமக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ட்ரெண்டை ஃபர்ஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ நம்மளோட ட்ரெண்ட் எங்கே இருக்குது? மேஜராக வந்து நம்மளோட ட்ரெண்ட் வந்து அப்சைடில் இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ நம்ம மேஜர் ட்ரெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேஜர் ட்ரெண்ட் வந்து அப்சைடில் இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் வந்து SGXை வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். ஸோ 1 hourல வந்து எனக்கு அப் ட்ரெண்டில் இருக்குது. இதுக்கப்புறம் என்னோட அனாலிசிஸ் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த செட் ஆஃப், அதாவது நவம்பருக்கு ஃபார்ம் ஆன கேண்டில்ஸில் என்னோட அப்சர்வேஷன் வைக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கேருந்து உங்களுக்கு ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே தான் போயிட்டுருக்கு. ஸோ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்கணும். பட் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறதுக்கு நான் வந்து சர்டன் லெவல்ஸ் எனக்கு தெரியணும். சர்டன் லெவல்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் என்னால் வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க முடியும். ஸோ மோரலஸ் இந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல சேனல் மாதிரி நமக்கு ஈஸியாக தெரியுது. ஸோ இது வந்து நம்ம சேனலில் கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது வி ஹாவ் அ சேனல் ஓவர் ஹியர். அதுக்கப்புறம் என்ன பாசிபிலிட்டி நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஹாவ் அ ஸ்ட்ரக்சர் ஓவர் ஹியர். ஏன் இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு டீசென்ட் கன்சால்டேஷன் இந்த இடத்துல ஆகிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஈஸியாக மேலே போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா we have a decent consolidation. இந்த கன்சால்டேஷனுக்கு அப்புறம் வந்து மார்க்கெட் மேலே போயிடுச்சு. போனதுக்கு மார்க்கெட் மறுபடியும் கீழே வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போகுது, சரிங்களா? ஸோ இது வந்து மறுபடியும் நமக்கு என்ன கன்ஃபார்ம் பண்ணுது? ஷார்ட் டேர்ம்லேயே நமக்கு வந்து அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு ஈஸியாக வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு, சரிங்களா? அதே சமயம் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ ஏன் இந்த லெவல் இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து லைக் ப்ரீவியஸாக வந்து மார்க்கெட் வந்து இங்கேருந்து தான் வந்து ஃபாலோ ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு ஹையர் ஹை, சரிங்களா? இந்த ஹையை மறுபடியும் மார்க்கெட் உடச்சி ரீடெஸ்ட் பண்ணும்போது மறுபடியும் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் ட்ரெண்ட் என்ன இருக்குது? புல்லிஷ். ஸோ அப்போ மறுபடியும் நம்ம வந்து புல்லிஷ் மொமெண்டம் ஈஸியாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ரீசன் தான் இந்த லெவல் நான் மார்க் பண்ணுறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த ஹையை, அதாவது இந்த பர்டிகுலர் ஹையை வந்து பார்த்திங்கன்னா 2 தடவை நமக்கு கீழே ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் நமக்கு இந்த இடத்துல வந்து நிறைய ட்ரேடர்ஸ் எப்படி கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபுள் பாட்டம்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதாவது டபுள் பாட்டம்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக வந்து இங்கே ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இப்போ நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு? 1 hourல வந்து நமக்கு வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இது வந்து நம்ம ஸ்கேல் டவுன் பண்ண போகிறோம். ஏன் ஸ்கேல் டவுன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 hourோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம வந்து எப்பயுமே வந்து ஸ்கேல் டவுன் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ராடே ட்ரேடர் ஆர் பொசிஷன் ட்ரேடர் வந்து ஈஸியாக வந்து 15 மினிட்ஸில் வந்து ஈஸியாக நம்ம எடுக்கலாம். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இந்த ஏரியா ஆஃப் லெவல் நம்ம வந்து ஜஸ்ட் ரீப்ளேயில் நம்ம கட் பண்ணிப்போம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நமக்கு தெரிய வேணாம், என்ன நடக்குதுன்னு தெரிய வேணாம். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து நமக்கு என்ன கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல நான் பை போகணுமா செல் போகணுமா அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவல் ஆஃப் ஏரியாவில் வந்து என்ன டைப் ஆஃப் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். அதே சமயம் இந்த லெவலை வந்து அது ஹோல்ட் பண்ணணும். இந்த சென்ஸ் இட் கன்சல்டேட் ஆகணும். கன்சல்டேட் ஆகிட்டு பிரேக் அவுட் கொடுக்கும்போது நமக்கு வந்து ஈஸி கன்ஃபர்மேஷன் கிடைக்கும், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபர்தராக வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு நம்ம ஸ்கேல் டவுன் பண்ணுறோம், சரிங்களா? நம்ம போட்ட லெவல்ஸ் அப்படியே தான் இருக்கும், நம்ம எதுவும் மாற்ற மாட்டோம். ஸோ அப்படி ஸ்கேல் டவுன் பண்ணும்போது நம்மளோட லெவல்ஸ் பார்த்திங்கன்னா ஈஸியாக ஒர்க் ஆகிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் பார்த்திங்களா, இந்த இடம்லாம் வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட். ஸோ இதான் வந்து சொல்லுவாங்க ஃபால்ஸ் பிரேக் அவுட். இமீடியட்டாக நம்ம அதனால தான் இந்த பிரேக் ஆகிடுச்சின்னு சொல்லி செல் போகக்கூடாது, சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட். ஸோ இப்போ வந்து 15 மினிட்ஸில் நம்ம வந்து என்ன ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம்? இப்போ மார்க்கெட் மேலே ஏறுமா கீழே ஏறுமான்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? 15 மினிட்ஸில் என்னென்ன இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். அப்படி ஐடென்டிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு கன்சால்டேஷன் மார்க்கெட் மாதிரி நமக்கு 15 மினிட்ஸில் கிடச்சிருக்கு, சரிங்களா? ஸோ இந்த கன்சல்டேஷனை வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். நமக்கு ஒன்ஸ் இந்த கன்சல்டேஷனுக்கு மேலே பிரேக் அவுட் வச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, 15 மினிட்ஸில் என்ட்ரி எடுக்கலாம். அப்படி 15 மினிட்ஸில் என்ட்ரி எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கேல் டவுன் பண்ணி 5 மினிட்ஸில் வந்து ஈஸியாக என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து ஜஸ்ட் ப்ளேபேக் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கேண்டில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா வி ஹாவ் அ குட், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிரேக் அவுட் நமக்கு கொடுத்துச்சு, சரிங்களா? அப்படி பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக நீங்கள் உங்களால், அதாவது டேரெக்டாக நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்டு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பிரேக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஈஸியாக என்ட்ரி எடுக்கலாம். ஸோ நம்ம இந்த கேஸில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பை என்ட்ரி எடுப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து பை என்ட்ரி, நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சோட கீழே தான் இருக்கும்.
மோஸ்ட்லி வந்து ரேஞ்சோட இமீடியட் கீழே வைக்கக்கூடாது, ஏன்னா அங்கே வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் ஈஸியாகிடும். ஸோ கொஞ்சம் பஃபர் விட்டு உங்களுக்கு ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து இங்கே வச்சுக்கலாம். அதே சமயம் டார்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். நம்மளோட ஸ்ட்ரக்சர் எது, அடுத்த ஸ்ட்ரக்சர் இதுதான் டார்கெட் 1 அண்ட் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் 2. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஐடென்டிஃபிகேஷன். லைக் நம்ம வந்து டார்கெட் 2 வந்து நம்ம பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் செட் ஆஃப் கேண்டில்ஸ் நம்ம ப்ளே பண்ணுவோம். ஸோ நமக்கு வந்து ஈஸியாக வந்து என்ட்ரி கிடச்சிருச்சு. சரிங்களா, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், 50 மினிட்ஸில் ஒரு என்ட்ரி எடுத்துகிறோம். ஸோ 5 மினிட்ஸில் எதுவும் என்ட்ரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கேல் டவுன் பண்ணி மறுபடியும் பார்க்கலாம். ஸோ அதுக்கும் 5 மினிட்ஸ்லையும் என்ட்ரி எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஓகே சைன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 50 மினிட்ஸில் ரேஞ்ச் ஆன மார்க்கெட் 5 மினிட்ஸில் வந்து ஈஸியாக நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஸோ இதுதான் வந்து கன்சல்டேஷன் ஆகிருக்கு. கன்சல்டேஷன் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து என்ன பண்ணோம், இந்த ரேஞ்சை வந்து மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணும்போது நம்ம மறுபடியும் ஒரு என்ட்ரி எடுக்கலாம். சரிங்களா, அப்படி கன்சிடர் பண்ணும்போது நம்ம வந்து என்ன பண்ணுறோம், மறுபடியும் ஒரு என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ நம்மளோட ரீடெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது எய்தர் இந்த இமீடியட் ரீடெஸ்ட், அதாவது இமீடியட் புல் பேக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் புல் பேக் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அதாவது மறுபடியும் மார்க்கெட் மேலே போயிட்டு மறுபடியும் இந்த லெவலுக்கு மறுபடியும் டச் பண்ணோம். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். சரிங்களா, ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து செகண்ட் டச்சுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ இங்கே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செமையாக வந்து நமக்கு செகண்ட் டச் கொடுத்துருக்கு. இது வந்து இன் ரியலிஸ்டிக்கில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் பேரிஷ் கன்ஃபர்மேஷன் மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டில் வந்து கன்சாலிடேட் ஆகி மேலே பிரேக்கெட் கொடுத்துருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி வந்து நமக்கு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. அட்லீஸ்ட் 18,367 லெவலுக்கு போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ நம்மளோட ப்ராஃபிட் புக்கிங் இங்கே இடத்துல பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இந்த லெவலில் வந்து ஈஸியாக பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா நம்ம வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து 18,400 ஈஸியாக நம்ம பண்ணலாம். ஸோ நம்ம இப்படி கன்சிடர் பண்ணுவோமே. ஸோ நம்ம 5 மினிட்ஸில் ஒரு என்ட்ரி எடுக்கிறோம்னு சொல்லிட்டு, ஸோ அதே மாதிரி நம்ம 5 மினிட்ஸில் வந்து எக்ஸாக்டாக ரீடெஸ்ட்டில் எடுப்போம். நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டில் கோஸ் நியர், அதாவது இவ்வளோ தூரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ஒயிட் ஸ்டாப் லாஸ். இவ்வளோ தூரம் நம்ம வச்சா எவ்வளோ பாயிண்ட்ஸ் வருது, 38 பாயிண்ட்ஸ் வருது. கரெக்டுங்களா, ஸோ 38 பாயிண்ட்ஸ் அப்படின்னா இதுவும் வந்து நல்ல ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ தான். நம்மளோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் 5 மினிட்ஸ் ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி நம்ம வைக்கிறோம். ஸோ நம்மளோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 55 பாயிண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஸ்டாப் இன்னும் கூட இதுக்கு பக்கத்துலேயே வச்சுக்கலாம், ஏன்னா 5 மினிட்ஸ் தானே. ஸோ இன்னும் கூட நீங்கள் வந்து பஃபர் விடலாம், இல்லை விடாமல் பக்கத்தில் கூட வச்சுக்கலாம். ஸோ நமக்கு வந்து மோர் ஆர்லெஸ் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து 1:1.5 இல்லை 2 இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி பேஸ் பண்ணி பார்க்கும்போது 5 மினிட்ஸில் நமக்கு வந்து ஈஸியாக இது வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ அதே மாதிரி வந்து நம்ம நெக்ஸ்ட் செட் ஆஃப் கேண்டில்ஸ் என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற மாதிரி வந்துச்சு. பட் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. மறுபடியும் என்ன ஆயிடுச்சு, இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற லோயர் லோ தான் ஃபார்ம் ஆயிருக்கு. சரிங்களா, நமக்கு வந்து இன்னும் அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் உடைக்கும் போது நான் ஆரஞ்சு கலரில் மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு உடைக்கும் போது நமக்கு ஈஸியாக வந்து அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் ஈஸியாக கிடச்சிரும். சரிங்களா, ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணுறோம். நம்மளை ஸ்டாப் ஹிட் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து ட்ரேடை விட்டு வெளியில் வந்துடும். சரிங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா காஸ்ட் டு காஸ்ட்லேயே தான் இருக்குது. 5 மினிட்ஸில் இருக்கிற என்ட்ரி, 15 மினிட்ஸில் இருக்கிற என்ட்ரி ஸ்லைட்டாக ஒரு லாஸில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த ஸ்ட்ரக்சரை வந்து உடைக்க முடியாமல் போராடிட்டு இருக்கு. இது என்ன லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,003. ஸோ இந்த லெவலுக்கு மேலே மறுபடியும் மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் உடச்சிருச்சு அப்படின்னா நமக்கு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா, இப்போ நம்ம வந்து 50 மினிட்ஸில் இங்கே ஒரு என்ட்ரி எடுத்திருக்கோம். சரிங்களா, இன்னொரு என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு கிடைக்கும். இப்போ 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நம்ம போய் பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் நமக்கு கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஒரு என்ட்ரி டைப் ஆஃப் என்ட்ரி நம்ம எடுக்கலாம். இதை நம்ம எடுத்துகிட்டு நமக்கு இதுக்கு கீழே கூட ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். இன்னும் வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியாக வரும். ஸோ இப்போ மறுபடியும் நம்ம 5 மினிட்ஸ் போவோம். ஸோ 5 மினிட்ஸில் போயிட்டு மறுபடியும் ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான் ஹோல்ட் பண்ணுது. ஸோ மறுபடியும் நம்ம 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்துட்டோம். ஸோ இந்த லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஹோல்ட் பண்ண ஸ்ட்ரக்சர் இப்போ பிரேக் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட ப்ராபபிலிட்டி வந்து ஹையர் சைடு போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நமக்கு ஒரு நல்ல ரேஞ்ச் வால்டைல் மார்க்கெட் கிரியேட் பண்ணி அந்த ரேஞ்ச் பிரேக் டவுன் கொடுத்துருச்சு, பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,370. ஸோ அங்கே தான் போகணும். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து மறுபடியும் ரீடெஸ்ட் கன்சிடர் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இது மாதிரி
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மோர் ஆர் லெஸ் வந்து நமக்கு 36 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடச்சிச்சு. இன்னும் ஒரு 20 பாயிண்ட் தான் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டாப் லாஸை வந்து பிரேக் ஈவன் கொண்டு வரோம். சரிங்களா? 2 ஸ்டாப் லாஸையும் பிரேக் ஈவன் கொண்டு வரோம். இதை ஏன் அப்படி பிரேக் ஈவன் நம்ம கொண்டு வரோம்? ஸோ இதுக்கு வந்து நம்ம பிரேக் ஈவன் வந்து கொண்டு போக முடியாது. நம்ம வந்து ஸ்டில் ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் கிட்ட வச்சுக்கலாம். சரிங்களா? இதுக்கு வந்து பிரேக் ஈவன் கொண்டு போக முடியாது. ஏன் இந்த செகண்ட் இதுக்கு மட்டும் பிரேக் ஈவன் கொண்டு போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்த லெவலில் இருந்து மார்க்கெட் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக ஒரு 60% மூவ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து 60% மூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டில் ஸ்டாப் லாஸ் கீழே வைக்கக்கூடாது. ஏதோ ஒரு ஃபேக்டர்னால மார்க்கெட் மறுபடியும் கீழே வந்துச்சு அப்படின்னா நமக்கு தேவையில்லாமல் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். அட்லீஸ்ட் நம்ம வந்து நெய்தர் ப்ராஃபிட் நார் லாஸ்லேயாவது நம்ம வந்து எக்ஸிட் ஆகணும். ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேட் அதாவது செகண்ட் என்ட்ரியை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், பிரேக் ஈவன் கொண்டு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் என்ட்ரி நான் கொண்டு வரல. என்னோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஏன் கொண்டு வரலன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை என்ட்ரி எடுத்த பிளேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சிக்னிஃபிகண்ட்டாக மூவ் ஆகலை. ஜஸ்ட் 20 to 30% தான் மூவ் ஆயிருக்கு. மறுபடியும் கீழே வந்து ஸ்டாப் ஹிட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதை மூவ் பண்ணல. ஒன்ஸ் இதுவும் 50%க்கு மேலே மூவ் ஆகும்போது நான் இந்த இதையும் நான் வந்து என்ன பண்ணிடுவேன், இது மாதிரி பிரேக் ஈவன் ட்ரையல் பண்ணிடுவேன். ஸோ ஃபைனலாக என்னோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் மார்க்கெட் ஏதோ ஒரு ஃபேக்டர்னால திரும்பிடுச்சு அப்படின்னா எனக்கு லாஸ் இருக்காது, ப்ராஃபிட் இருக்காது, ஜஸ்ட் ப்ரோக்கரேஜ் மட்டும் போகும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இப்போ போயிட்டுருக்கு எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியில். இப்போ பார்த்தீங்களா, இது நல்லா உங்களுக்கு தெரியும் இந்த ரேஞ்ச் எவ்வளோ தூரம் ஹோல்ட் ஆகுன்னு சொல்லி. ஸோ இதுதான் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் வந்து கரெக்டாக என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நிறையா லிக்விடிட்டிக்கு இருக்கும். ஸோ அதனால் மார்க்கெட் அவ்வளோ சீக்கிரம் கீழே விட மாட்டாங்க. இன்னொரு அடிஷனல் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரீடெஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது வந்து ஒரு பிரேக் அவுட். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரக்சரல் கன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். எப்போ வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோ மறுபடியும் மார்க்கெட் பிரேக் பண்ணக்கூடாது. ஸ்டில் இந்த கீழே வர மார்க்கெட் வந்து ஒரு லோயர் லோ தான். அதாவது எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹையர் லோ, நாட் லோயர் லோ, ஹையர் லோ. எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகணும். இந்த ஸ்விங்குக்கு கீழே வரவே கூடாது. ஸ்விங்குக்கு மேலே எங்கே வேணாலும், லெட்ஸே இது வந்து இங்கே சப்போர்ட் எடுக்கலாம், அல்லது இங்கே சப்போர்ட் எடுக்கலாம், இல்லை மறுபடியும் இதே இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கலாம். நமக்கு ஆப்வியஸாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விங்க்கு மேலே தான் அதோட லோயர் லோ ஃபார்மேஷன் இருக்கணும். அதுக்கு கீழே வந்துச்சுன்னா நம்ம ஆப்வியஸாக ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்களா, இதை மறுபடியும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ ஸ்ட்ரக்சரில் மறுபடியும் வந்து இது ட்ரிபிள் பாட்டம் கன்சிடர் பண்ணலாம், இல்லை டபுள் பாட்டமும் கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஸ்டில் வந்து உங்களோட ஓவரால் ப்ரெடிக்ஷன் வந்து கரெக்டு, மேலே தான் போக போகுது மார்க்கெட்டு. இன்றைக்கி எஸ்ஜிஎக்ஸ் எவ்வளோ தூரம் ரன் ஆகிட்டு இருக்கோ நம்ம வந்து ஜஸ்ட் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். இது வந்து ஜஸ்ட் ஒரு சாம்பிள் அனாலிசிஸ் மெத்தட் மட்டும்தான். இதே வந்து ட்ரேட் டெசிஷன்ஸ் கிடையாது. சரிங்களா கைஸ்? ஸோ நமக்கு வந்து 2 ட்ரேடு வந்து பிரேக் ஈவனில் இருக்குது. ஒரு ட்ரேடு அதாவது 2 ட்ரேட் பிரேக் ஈவனில் வச்சுருக்கோம். ஒரு ட்ரேடு வந்து நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது, ஒரு ட்ரேடு வந்து ஒரு ஸ்லைட் ப்ராஃபிட்டில் இருக்குது நமக்கு. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இது வரைக்கும் மார்க்கெட் வந்து இது வரைக்கும் ப்ளே ஆகிட்டுருக்கு. நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 18,367 அண்ட் மை செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,400. ஸோ ரவுண்ட் லெவலாக நம்ம வந்து 400 402 பெரிய டீல் இல்லை. ஸோ 18,400 நம்ம வச்சுக்கிறோம். ஸோ இப்போ வந்து இன்னும் மார்க்கெட் முடிய ரொம்ப நேரம் ஆகும். ஜஸ்ட் ஒரு சாம்பிள் செட்டப் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறோம், பேப்பர் ட்ரேடிங் மாதிரி கன்சிடர் பண்ணிவிட்டு. ஸோ இப்படிலாம் அனலைஸ் பண்ணி நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் விரும்பின ஒரு முக்கியமான வந்து ட்ரேட் செட்டப் அண்ட் அனாலிசிஸ். ஸோ இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப் அனாலிசிஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சரில் வந்து ஈஸியாக என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கிடைக்கும், ஸ்டாப் லாஸும் கிடைக்கும். அண்ட் பிரேக் ஈவன் போகிறது வந்து ஒன் ஆஃப் த மெயின் மெத்தட். பிரேக் ஈவன் வந்து உங்களை நிறையா நேரத்தில் வந்து ட்ரேட் விட்டு வெளியில் எக்ஸிட் பண்ணி விடும். அதுவே வந்து உங்களோட கேபிட்டலில் ரிஸ்க் இல்லாமல் காப்பாற்றி கொடுக்கும். ஸோ பிரேக் ஈவனை வந்து ஃபர்தராக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் உங்கள் ட்ரேடிங் ஸ்டைலில். ஸோ பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சி, நம்ம நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நம்மளோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,367 அண்ட் செகண்ட் டார்கெட் இஸ் 18,400. வெயிட் பண்ணி பார்ப்போம் நமக்கு ஸ்டாப் லாஸ் அதாவது பிரேக் ஈவன் ஹிட் ஆகுதா இல்லை நம்மளோட டார்கெட் ஹிட் ஆகுதான்னு நம்ம ஜஸ்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் KNR ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.